சங்கீதங்களின் புஸ்தகம் 104வது சங்கீதத்தில் 16, 17 போடுங்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 104. சாரத்தினால் நிறைந்திருக்கும். 17 எங்க சரி, குருவி எங்கே கூடு கட்டுமா? அதாவது கர்த்தருடைய சாரத்தினால் நிறைந்திருக்கிற கேதுரு மரத்தில் குருவிகள் கூடு கட்டும். ஆமென். கூடு கட்டுகிற குருவி கர்த்தருடைய சாரத்தினால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால், கர்த்தருடைய நன்மையினால் நிறைந்திருக்கிற கேதுரு மரத்தின் மேல் குருவி கூடு கட்டும், குருவிகள் கூடு கட்டும். ஆமென். அல்லேலூயா. அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கே குருவி கூடு கட்டும்னு எழுதப்பட்டிருக்கிறது. குருவிகள் அப்படின்னா அது குருவி, குருவினா ஒற்றை, குருவிகள்னா டபுள். அப்படிதானே? அப்படிதானே? இங்க பன்மையில சொல்லப்பட்டிருக்கு, ஒருமையில சொல்லப்படலை. அப்போ கூடு கட்டணும் அப்படின்னா ஆமென், ஒரு குருவி அல்ல, 2 குருவி சேர்ந்தா தான் கூடு கட்டும். ஆமென். அல்லேலூயா. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, நல்லா கவனிங்க, எங்க கூடு கட்டும்னா கர்த்தருடைய சாரத்தினால் நிறைந்திருக்கிற கேதுரு மரத்தில் குருவிகள் கூடு கட்டும். குருவி கட்டாது, குருவிகள் கூடு கட்டும். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க பாருங்க, ஒரு குருவி கூடு கட்ட ஆரம்பிச்சுன்னா அது ஜோடி இல்லாம கூடு கட்டாது. ஆமென். அப்படிதானே? அல்லேலூயா. ஏன்னா ஒரு குருவியால ஒன்றுமில்லை. அப்ப 2 குருவி சேர்ந்து கூடு கட்டி குஞ்சு பறிச்சு கர்த்தருடைய விருப்பத்தின்படி அது எதிர்கால சந்ததியை அது உருவாக்குகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இது கர்த்தருடைய திட்டம்னு பார்க்கணும். ஆனா குருவி எங்க கெட்டுகிறது என்றால் கர்த்தருடைய சாரத்தினால் நிறைந்திருக்கிற கேதுரு மரத்தில் கெட்டுகிறது. ஆமென். நீங்க இந்த குருவி கூடு கட்டுறது பல வகைகள் நீங்க பார்த்துருப்பீங்க. சில குருவி கூடு கட்டாது, யாராவது கட்டி இருந்தா அங்க போய் முட்டை போட்டு ஓடிடும். ஆமென். அல்லேலூயா. சிலது சும்மா நிலத்துல ஏதாவது தோண்டி அப்படி போட்டு போயிடும். சில குருவிலாம் ரொம்ப அழகா சேஃப்டியா அது கூடு கட்டி அழகாக அது நேர்த்தியாக அதை செய்யும் என்று பார்க்கின்றோம். ஆனா கர்த்தருடைய பாதுகாப்பு நிறைந்த இடத்துல தான் இந்த குருவி கூடு கட்டுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா ஒரு குருவி கட்டல, 2 குருவிகள். அதனால அங்கே குருவிகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பாதுகாப்பான இடத்துல, கர்த்தர் ஆசீர்வதிச்ச இடத்துல, கர்த்தர் இருக்கின்ற இடத்துல இந்த குருவிகள், குருவி கூடு கட்டல, குருவிகள் கூடு கட்டுகிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த குருவியை குறித்து ஒரு 3 காரியத்தை குறித்து உங்ககிட்ட சொல்லி முடிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனுக்கு மகிமை செலுத்துற சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். தனி குருவி கூடு கட்ட முடியாது. ஆமென். இப்போ சங்கீதக்காரன் சொல்றான், நான் நித்திரை இல்லாமல் ஆமென் வீட்டில் தனித்திருக்கிற ஒரு குருவியை போல இருக்கிறான்னு பார்க்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவன் சொல்றான், நான் நித்திரை இல்லை எனக்கு. ஏன் நித்திரை இல்லை? நான் தனியா இருக்கிறேன். நான் எப்படி இருக்கிறேன்? தனிமையா இருக்கிறேன், தனியா இருக்கிறேன், நித்திரை இல்லை எனக்கு. ஆகவே தனித்திருக்கிற குருவியை போல கூடு இல்லை. தனித்த குருவிக்கு கூடு இருக்காது. தனித்த குருவிக்கு என்ன இருக்காது? கூடு இருக்காது. அதனால கூடு இல்லாத தனித்து இருக்கிற ஒரு குருவியை போல நான் நித்திரை இல்லாமல் இருக்கின்றேன். ஆமென். ஒரு மனுஷனுக்கு நித்திரை இல்லைன்னா அந்த மனுஷன் எப்படி இருப்பான்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தூங்கலன்னு வைங்களாம், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கன்னு சொல்றாங்க. ஆமென்.
அந்த மனுஷன் 8 மணி நேரம் அவன் தூங்காவிட்டால் அவன் எப்படி இருப்பான்? நீங்களே ஒரு நாள் தூங்கலன்னா உங்க முகம் உள்ள எல்லாம் எப்படி இருக்கும்? ஒன்றும் பேச மாட்டீங்க. ஆமே. அப்ப பாருங்க, அவன் சொல்றான், எனக்கு தூக்கம் இல்லை, ஆமே, தனித்திருக்கிற குருவி போல இருக்கிறான் அப்படி என்று அவன் அங்க சொல்லுகிறான்னு பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், கூடு கட்டுனா அது 2 குருவி தான் அது கூடு கட்டும் என்று பார்க்கிறோம். ஒரு குருவி, தனித்த குருவி எங்கேயும் கூடு கட்டி தனியா ஒரு குருவி கூட இருப்பது இல்லை. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துற. நீங்க பாருங்க, ஆதியாம் தனித்திருக்கிறேன், அவன் தனித்திருக்கிறேன், மனிதனை ஆண்டவன். ஆமே. அது பின்னால வரலாம். பாருங்க, ஆதியாம் 1வது அதிகாரத்துல 24, 25 பாருங்க. ஆதியாம் 1வது அதிகாரத்துல 24, 25 வசனத்தை பாருங்க. ஆண்டவர் பறவைகளை படைக்கும் போது, மிருகங்களை படைக்கும் போது, ஊரும் பிராணிகளை படைக்கும் பொழுது, ஜீவ சந்துக்களை படைக்கும் பொழுது ஜோடி ஜோடியாகத்தான் படைச்சார். ஆமேன். அல்லேலூயா. எப்படி படைச்சாரு? ஜோடி ஜோடியாகத்தான் படைச்சார். தனியா மிருகத்தையும் பறவைகளையும் அவர் தனித்தனியா அவர் படைக்கல. பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் என்று பார்க்கிறோம். அவர் தனியாய் அவர் படைக்கல, ஜோடி ஜோடியாக படைத்தார். நீங்க ஆதியாம் புஸ்தகம் 7வது அதிகாரத்துல 8வது வெள்ளத்தால் அழிக்கும் முன்ன நோவா கிட்ட கர்த்தர் சொல்வாரு, நோவாவே, ஆதியாம் 7வது அதிகாரத்துல 8வது வசனம் 9வது வசனத்துல சொல்றாரு, நீ பேழைக்குள்ள சுத்தமான ஜோடி ஜோடி ஜோடியான பறவைகள், சீவச்சந்துகள், மிருகங்கள் ஜோடி ஜோடியா இட்டு போப்பாம். ஆமேன். பறவைகள் ஆனாலும் ஜோடி, மிருகமானாலும் ஜோடி ஜோடியாய் அந்த பேழைக்குள்ள நீ கொண்டு போ அப்படின்னு சொல்லுவான்னு பாய்க்கிறோம். அந்த இடத்துல எல்லாம் ஜோடி தான். ஆமேன். அல்லேலூயா. அதுல நோவாவுக்கும் ஜோடி தான், பிள்ளைகளுக்கும் 2 பிள்ளைகளுக்கும் ஜோடி தான். 2 பிள்ளைங்க திருமணம் ஆகியிருந்தது. ஜோடி ஜோடியாக தான் அங்கே எல்லாரும் போனார்கள் என்று பார்க்கின்றோம். எல்லாரும் அங்கே போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கிற ஒரு குருவியை போல நான் இருக்கிறேன் என்று அவன் அங்கே சொல்லுகிறான் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் வேத வசனத்தை படித்து பார்த்தா, ஆதியாம் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை படித்து பார்த்தா, எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக தான் ஆண்டவர் படைச்சார். எல்லாத்தையும் எப்படி படைச்சாரு? ஜோதி ஜோதியாக தான் படைச்சார். ஆனால் 18வது வசனத்தில் பார்க்கிற, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ மனிதனை ஆண்டவர் படைக்கும் போது ஜோடியா படைக்கல. ஆமே. மனுஷனை மட்டும் என்ன செய்யல? ஜோடியா படைக்கல. அவனை தனி மனிதனாக, முழு மனிதனாக ஆண்டவர் படைத்தார். ஆமேன். அல்லேலூயா. ஆதாமை படைக்கும் பொழுது ஏவாளை படைக்கல, ஜோடியா படைக்கல. அவனை தனி மனிதனாய் படைத்தார். அவனை தனி மனிதனாய் அவர் படைத்தார் என்று பார்க்கிறோம். அவனுக்கு மற்ற மிருகம் எல்லாம் படைச்சது போல, ஜோடி ஜோடியா படைச்சது போல, ஆதாமுக்கு ஜோடியா ஏவாளை கர்த்தர் படைக்கல. அவனை மட்டும் தனியா முழு மனிதனாய் தேவனாய் கர்த்தர் படைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனா எல்லாத்தையும் பார்க்கிறாரு. நீங்க ஆதியாம் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல 10வது வசனம், 12வது வசனம், 18வது வசனம், 21வது வசனம், 25வது வசனம் படைச்சதெல்லாம் பார்க்காரு. எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்குது. ஜீவசந்துகள், ஆமென், மரம், புல்லுகள், கனிவ மரங்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கிறது. அதெல்லாம் நல்லதென்று கண்டார். ஆமென். அவர் படைச்சதெல்லாம் ஜோடி ஜோடியா இருக்கிறது, அதெல்லாம் பார்க்கிறாரு, நல்லது என்று கண்டார். ஆனா மனுஷனை மட்டும் படைச்சிட்டு அவனுக்கு ஜோடி படைக்கல. அவனை பார்த்து சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருக்கிறது, ஜோடி ஜோடியா இருக்கிறது நல்லா இருக்குது, ஆனா தனிமையா இருக்கிறது நல்லது அல்ல என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. படைச்சவர் சொல்றாரு, மனுஷன் தனிமையா இருப்பது, வாயத்தர சொல்லுங்கம்மா, நல்லது அல்ல. ஆமென். அல்லேலூயா. அப்போ படைச்சவருக்கு தெரியுது மனுஷன் தனிமையா இருக்க கூடாது. ஆமென். மனுஷன் எப்படி இருக்க கூடாது?
தனிமையா இருக்கக்கூடாது. மனுஷன் தனிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார்? அப்படி விட்டாரா? நீங்க ஆதியாகமம் 2வது 18வது வருஷத்துல மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லிட்டு உடனே துணையை ரெடி பண்ணல. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு பாருங்க. 19வது வசனம் போடுங்க. 19. தேவனாய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கும் ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராச்சு. நல்லது அல்லன்னுட்டாரு, துணை இல்லாமல் இருக்கான். அவனுக்கு ஒரு சில வேலைகளை கொடுக்குறாரு, பேரிடுகிற வேலைகள். அப்போ இன்னைக்கு உலகத்தில் எல்லாம் இன்னைக்கு பேரிடப்பட்டதுன்னா இது முதல்ல எல்லாத்துக்கும் பேரிட்டது யாரு? ஆதாம். ஆமேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மிருக ஜீவ பறவைகளுக்கெல்லாம் பேரிட்டது யாரு? அல்லேலூயா. சிட்டுக்குருவிக்கு பேர் சிட்டுக்குருவின்னு அவர் போட்டாருன்னா இன்னைக்கு எல்லாம் நம்ம சிட்டுக்குருவி. அந்த சொன்னது யாரு? அடைக்கலாங்குருவின்னு சொன்னார் அன்னைக்கு. ஆமாம். இன்னைக்கு நிறைய இருக்குது. அந்தந்த மொழி மாறி இருக்குது. இங்கிலீஷில் வேற இருக்குது. அடைக்கலாங்குருவினா அடைக்கலாம். ஆமேன். அந்த வேலை என்ன செஞ்சாரு? அவர் செய்ய வைத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம் போடுமா? அடுத்த வசனம் வாசிங்க. இல்லை 20வது வசனம். அப்படியே ஆதாம் சகல வித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகல வித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படலை. இவர் பார்க்குறாரு, எல்லாம் நல்லதுங்கிறாரு. இவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்லன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் துணையை கொடுக்கல. திரும்ப வேலையெல்லாம் முடிச்சிட்டான். அவன் வேலையெல்லாம் முடிச்சிட்டான். ஆமேன். கர்த்தர் வச்சிருந்த வேலையை முடிச்சிட்டான். அப்போ பார்க்கறச்சா நம்ம சொன்ன வேலையில் அவன் செஞ்சிட்டானே, ஆனால் அவன் தனிமையாக இருக்கானே, அவனுக்கு இன்னும் ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் பாருங்க 21வது வசனம் பாருங்க. 21. அப்பொழுது தேவனாயி கர்த்தர் ஆதாமுக்கு என்ன நித்திரையை வர பண்ணாரு? அயர்ந்த இப்போ துணையை உண்டாக்குறதுக்கு ஆதாமுக்கு என்னத்தை கொண்டு வர்றாரு? ஆமேன். இவன் சங்கீதம் 102:7 அவன் சொல்றான், நான் நித்திரை இல்லாமல் தனித்த குருவியை போல இருக்கிற. இப்போ இவருக்கு துணைக்கு நல்ல நித்திரையை கொடுத்துட்டார். துணை இல்லாம எப்படி இல்லை? நித்திரை இல்லை. இப்ப கர்த்தர் இவனுக்கு என்ன செய்ய போறாரு? துணையை கொடுக்க போறதுக்கு என்னத்தை கொடுக்குறாரு? முதல்ல நல்ல, ஆமா, அதாவது வெறும் நித்திரை இல்லை, அயர்ந்த நித்திரைன்னா என்ன அர்த்தம்? ஆழ்ந்த தூக்கம். ஆமேன். ஒருவரும் எழுப்ப முடியாது. சோத்திரம். மறித்துட்டாங்கன்னு அழுத்தான். இந்த மயக்க மருந்து கொடுத்தா என்ன ஆகும்? எழும்புவாங்களா? ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன், இதில் முதல்ல ஆப்ரேஷன் நடக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் எந்த வலி வேதனை இல்லாமல் அங்கே நடக்குது. இதை இந்த குளோரோஃபார்ம், இந்த மயக்க மருந்தை கண்டுபிடிச்சது ஒரு கிறிஸ்தவன் தான். கையில் ஒரு அல்லேலி சொல்லுங்க. நாட்டுக்கு நன்மைகளை ஆசீர்வாதத்தை கொடுத்ததெல்லாம் கிறிஸ்தவம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன்னு பாய்க்கிறோம். தேவன் நல்லவர், நமக்கு நன்மை செய்வாராகன்னு பாய்க்கிறோம். அப்போ பாருங்க, இவன் நித்திரை இல்லாமல் இருக்கான். ஆதாம் இரவு பகல தூங்குனானா விழிச்சானா என்னெல்லாம் தெரியாது. ஆமேன். ஆனால் இந்த இடத்துல தான் சொல்லப்படுது, ஆதாம் அதுக்கு முன்னாடி தூங்கலை அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் இதில் ஆண்டவர் சொல்ற, அவனுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். அவனுக்கு என்ன நித்திரையை கொடுத்தாரு? அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். சிலருக்கு தூக்கமே வராது. கர்த்தர் தமக்கு பிரியமானனுக்கு இன்பமான நித்திரையை கொடுப்பார். ஆமேன். அல்லேலூயா. இப்போ ஆதாம் அவருக்கு பிரியமானவன், அதனால இன்பமான நித்திரையை கொடுத்தார், அயர்ந்த நித்திரையை கொடுத்தார். ஆமேன். தூக்கம் மனுஷனுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமானது. ஆமேன். சில ஆளுக்கெல்லாம் படுத்த உடனே குரட்ட விட்டுருவாங்க. சில ஆட்கள்லாம் சீக்கிரம் உருண்டு புரண்டு தூக்கம் வரல இடிச்சு முடிச்சு கடிச்சிட்டு கிடப்பாங்க. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. நல்லா தூங்கிட்டீங்கன்னா அவங்க உடம்புல வியாதி இல்லைன்னு அர்த்தம், பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம். தோத்துறோம். இவனுக்கு என்ன செஞ்சா? எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல நித்திரையை கொடுத்தான்னு பாய்க்கிறோம். ஆமேன். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளை ஒன்று எடுத்து அந்த இடத்தை என்ன செஞ்சார்? சதையினால் அடைச்சார். அந்த இடத்தை என்ன செஞ்சார்? சதையினால அடைச்சார். 22வது வசனம். 22வது வசனம். 23. அந்த மனுஷினி இவன் பேரிட்டான் பாருங்க.
ஆதாமுக்கு பேரு கர்த்தர் பேர் எடுக்கிறார். ஆதாம்னு பேர் வச்சவர் கர்த்தர். ஆனா மனுஷிக்கு பேர் வச்சது யாரு? ஆதாம். ஆமென். இவன் சொல்றான் பாருங்க 22 என்ன சொல்றான்? 22ஆம் வசனம் வாசிங்க. இல்ல இல்ல உருவாக்கி அவனை சொல்லிட்டு அவன் என்ன சொல்றான்? 23ஆம் வசனம், அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்போ, என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறார், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால். அல்லேலூயா. துணையை எங்க இருந்து எடுத்தாரு சொல்லுங்க? இவள் மனுஷனுள்ள ஒரு எலும்பு குறையா இருக்கும், ஒரு எலும்பை எடுத்துட்டாரு. ஆமீன். அந்த இடத்த எதை வச்சு அடைச்சாரு? சதையினால் அடைச்சார். டே போண்ட தான் துணை எடுக்கு. அப்போ மற்றதெல்லாம் பறவைகள் அதெல்லாம் ஆதாமை எதில் உருவாக்குனா? மண்ணால் உருவாக்குனார். ஆனால் ஏவாளை எப்படி உருவாக்குனார்னா ஆதாமின் எலும்பிலிருந்து உருவாக்கினார். ஆமென். அல்லேலூயா. ஆதாமை எப்படி இருந்தோன்னா, அதனால தான் அவன் சொல்லுவான், இவள் என் எலும்பும் என் மாம்சமா இருக்கிறாள். அப்போ மனைவியானவள் எப்படிப்பட்டவளா இருக்கிறார்? ஆமென். கணவனுடைய எலும்பும் கணவனுடைய மாம்சமா இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ அது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பிரசங்கி 11:5 வசனத்துல பார்த்தீங்கன்னா, கற்பவதி வயிற்றில் முதல்ல உருவாகுது எலும்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். சங்கீதம் 139 சங்கீதத்தில் நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அந்த எலும்புகளை குறித்து தான் அவர் பேசுகிறோம். முதல்ல எலும்பு தான் உருவாகுகிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. என்ன உங்களுக்கு சொல்றேன், எசேக்கியேல் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வருகிறது, ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்பு கூடுகளால் அல்ல. ஆமென். என்னது? அல்லேலூயா. உலர்ந்து போய் கிடக்கு. எலும்பு கூடுகள் அங்க இல்லை, எலும்புகள் எல்லாம் எப்படி கிடக்கு? உலர்ந்து கிடக்கிறது. அப்போ ஆதாம் எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்குனது போல அங்க எலும்புகள் கிடக்குது. முதலாவது இவன் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது அந்த எலும்பெல்லாம் ஒன்று கூடி தனித்தனி எலும்பு கூடா மாறுது. ஆமென். முதல்ல எலும்பு கூடா மாறுது. அதுக்கப்புறம் இந்த எலும்பு கூடு எலும்பி நிற்குது. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன உருவாக்குது? நரம்புகள் உருவாகுது. அதுக்கப்புறம் என்ன உருவாகுதுன்னா எலும்பை சுற்றிலும் மாம்சம் உருவாகிறது. அதுக்கப்புறம் என்ன உருவாகிறதுனா மாம்சத்தை மூட தோலினால் மூடப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் எழுந்து ஒரு சேனையா நிற்குது, மனுஷனா நிற்கான்னு பார்க்கிறோம். அப்போ முதல்ல எலும்பு, ரெண்டாவது நரம்பு, மூணாவது மாம்சம், நாலாவது தோலால் அது வெளியே மூடப்படுகிறன்னு பார்க்கிறோம். இப்போ பாருங்க, ஆமா ஸ்தோத்திரம், நீங்க இந்த எலும்பு மண்டலமும் மட்டும்தான் மாம்சத்தை தாங்கி நிற்குது. ஆமென். இந்த நம்ம சரீரத்தில் உள்ள மாம்சத்தெல்லாம் தாங்கி நிற்கிறது என்னது? என்னதுமா? எலும்பு. அப்ப முதல்ல எதுதான் ஆண்டவர் உருவாக்கி இருப்பாரு? நீங்க எலும்பு உருவாகுது, அதுக்கப்புறம் தான் மாம்சம். மாம்சத்தை தான் நம்ம உறுப்புகள் எல்லாம் ஒட்டி இருக்குது. அந்த உறுப்புகள் எல்லாத்தையும் எலும்பு தாங்கிட்டு நிற்குது. நரம்புகள் எதுக்கு? நம்ம கையை மடக்க, நடக்க, இருக்க, உட்காரதான் நரம்பு நமக்கு உதவியா இருக்கிறது பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நரம்பு நமக்கு என்ன செய்யுது? உதவியா இருக்குன்னு பார்க்கிறோம். அப்ப வேதாகம் என்ன சொல்ல முதல்ல, ஆனா விஞ்ஞானம் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, அதுக்கு நான் வரல. சோத்திரம், பைபிள்ல உள்ளதை நான் சொல்றேன், அவ்வளவுதான். அப்ப பாருங்க, மனுஷனும் முதல்ல என்ன சொன்னா, ஆமா ஆதாமை எப்படி முழு மனிதனாய் படைத்தது போல ஆதாமுடைய எலும்புல இருந்து ஆமே ஏவாளை முழு மனுஷியாய், குழந்தையாக அல்ல, கர்த்தர் படைத்தார். ஆமேன். அப்போ ஏற்ற துணைய ஆதாமுக்குள்ள இருந்து தான் கர்த்தர் தூக்குனார். ஆமேன். ஏற்ற துணையை எங்க இருந்து எடுத்தாரு? ஆதாமுக்குள்ள இருந்தா கர்த்தர் எடுத்தார் என்று பார்க்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அதனாலதான் அவன் சொல்றான், இவ ஏன் எலும்பு, இது ஏன் மாம்சம். ஆமேன். அதுக்கப்புறம் சொல்றான் 24 வசனம் போடுங்க. 24 வசனம், இதன் நிமித்தம் நீங்க ஆதாம் ஏவாளுக்கு தாய் தப்ப யாரு?
நமக்கு எழுதப்பட்டிருக்கு. அவனுக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது. நமக்கு எல்லாத்துக்கும் ஆதாம் ஏவாள் தான் தாயும் தகப்பன். பாருங்க, இதற்கு புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் பிரிந்து அல்ல, விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஆமென். அப்ப திருமணம் ஆகிற வரைக்கும் தான் தாயும் தகப்பனும். திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்க ஒரே மாம்சமாய் மாறி விடுவார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரே மாம்சமா மாறிடுவாருன்னு பாய்க்க. அப்போ அவங்க ரெண்டு வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, ஒரே இருதயம், ஒரே ஒரு மனம், ஒற்றுமை. அதான் ஏசப்பா சொல்லும்போது சொல்ல, கலாத்தியர் 2:28, கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. என்ன சொன்ன? ஒன்றா இருக்காங்க, ஒரே சரீரம் தான். ஏன்னா ஒரே சரீரம். ஏன் ஒரே சரீரம் அப்படின்னா, நீங்க நல்லா கவனிங்க. ஏன் அவன் எலும்பு அவன் மாம்சம்தான். அவன் எலும்பு அவன் மாம்சத்திலிருந்து தான் வந்தவ ஏற்ற துணை என்று நம்ம பார்க்கின்றோம். நீங்க யாக்கோப்புக்கு பாருங்க, ஆதியாகமம் 29:14 பாருங்க. மாமா பொண்ணை கெட்ட போறான். மாமா பொண்ணை கெட்ட போற இடத்துல மாமா ஒரு வார்த்தை சொல்லலாம் பாருங்க. ஆதியாகமம் 29:14 பாருங்க. அப்பொழுது லாபான் பாருங்க, மாமா சொல்றான் மருமனை பார்த்து, என்ன சொல்றான்? நீ என் எலும்பும். ஏன்? இது யாரு? லாபான். லாபானுடைய சகோதரி யாரு? லாபானுடைய சகோதரி யாரு? ரெபேக்கா. ரெபேக்கா மகன் யாரு? யாக்கோப்பு. ஆமென். யாக்கோப்பு. யாக்கோப்பு லாபானுடைய மாமாவோட சகோதரி. புரியுதுங்களா? சகோதரி. அந்த நாட்கள் அவங்க சொந்த பந்தத்தெல்லாம் எடுத்தாங்க. அதனால சொல்றான், நீ வேற யாரில்லப்பா, என் சகோதரி பெற்ற என் எலும்பு. என் சகோதரி எலும்பு மாம்சம். நாங்கெல்லாம் ஒரே மாம்சம், ஒரே எலும்பு தான். அந்த மாம்சத்திலும் எலும்புலேருந்து வந்தவன் நீயப்பா. என் எலும்பு என் எலும்பு என் மாம்சம்தான். அதனால என் மகா என்ன செய்து உனக்கு துணையா வருவாள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரே மாம்சமா இருந்தா ஒத்த கருத்துடைய இருப்பார்கள், ஒரு மனதா இருப்பாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஒரே சிந்தையா இருப்பார்கள். ஆமென், ஒற்றுமையா அவர்கள் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். அந்த ஒரே மாம்சங்கிறத எண்ணம் பவுல் சொல்லும்போது அழகா சொல்லலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து 4 வரை ஆமா வாசிக்க பார்க்கலாம். ஆகிலும் வேசித்தனம். வேசித்தனம் வேற, விபச்சாரம் வேற. வேசித்தனம் என்பது வாலிப வயசுல திருமணம் ஆகும் முன்ன தகாத உறவு. ஆனா விபச்சாரங்கிறது திருமணம் செய்த பிற்பாடு தகாத உறவு. புரியுதுங்களா? வேசித்தனம் இராதபடிக்கு அவன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களா இருக்க வேண்டும். 3வது வசனம் போடுங்க. புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். ஆமென். இந்த கடமை என்பது எதை காட்டணும் அப்படின்னா, புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய நன்மை, அந்த நன்மையை புருஷன் மூலம் போகக்கூடிய நன்மை மனைவிட்ட பெறணும். மனைவி மூலம் வரக்கூடிய நன்மை அப்படியே புருஷன்ட்ட வந்துடணும். நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்யாம போனா அது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதனால நன்மையை தடுக்க கூடாது. தடுத்தா நீங்க பாவி, பாவம் செய்யறீங்க. ஒரு கணவன் தடுத்தா அவன் பாவி. ஒரு மனைவி தடுத்தா அந்த நன்மையை அந்த மனுஷி பாவம் செய்கிறாள். பாவத்தின் சம்பளம் மரணம். அவன் வாழ்க்கை அப்படி போயிருந்து பாய்க்கிறோம். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, அந்த கணவன் மனைவி செய்ய வேண்டிய அந்த நன்மைகளை என்ன செஞ்சாங்க? தடை பண்ணிடாதீங்க. ஆமென். என்ன ஒரே மாம்சம். ஆமென். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் போடுமா? அடுத்த வசனம் போடுங்க. மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு என்னது இல்ல? அதிகாரி அல்ல, புருஷனே அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி இல்ல, மனைவியே. அதாவது அடிக்க உதைக்க அப்படி அல்ல, அன்பு செலுத்த. ஆமென். அல்லேலூயா. அரவணைக்க. அப்படின்னா அதான் ஒரே சரீரம். சரீரம் மாறுகிறது, அவ்வளவுதான். ஆமென்.
சோத்திரம். அதான் திருமணம் செய்யும்போது என்ன சொன்ன, எனக்கு உண்டானதெல்லாம் உனக்குமா, உனக்கு உண்டானதெல்லாம் எனக்குமா, நீ ஒப்பந்தம் போட்டுட்டு அப்புறம் என்ன செய்யக்கூடாது, திருமணம் ஆன பிறகு அப்பா வீடு எங்க அம்மா வீடுன்னு என்ன சொன்ன, இந்த பிரிவினைக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென், அல்லேலூயா. ஆமென். பிரிப்பது பிசாசு, இணைப்பது இயேசு. ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல 4-6 பார்த்தீங்கன்னா, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பார். தேவன் இணைத்தால் மனுஷனால் பிரிக்க முடியாது. ஆமென். மாம்சமும் மனசும் விரும்பினதுபடி நீங்க இணைந்தீங்கன்னா பிரிக்கலாம் சான்ஸ் உண்டு. சாத்தான் அதுல முற்பட்டு ஜெயம் எடுக்க வாய்ப்பு உண்டு. ஆனா தேவன் இணைத்தா மனுஷனால் அதை பிரிக்கவே முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம என்ன செய்வோம்னா, அப்போ அவருக்கு ஒரே மாம்சமா இருப்பார்கள், தாயும் தகப்பனையும் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்தல்ல. ஆமென். ஆமா, விட்டு அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆமென். இனி மகன் அப்படிங்கிற உரிமை தாய் தப்பம் கொண்டாடக்கூடாது. என் மகன் என் மகன் அப்படின்னு தாய் தகப்பன் அப்பனா உரிமை கொண்டாடுனா கல்யாணம் கட்டி வைக்காத, உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை கட்டி வைக்காது. என் மகன், நீ கடைசிவரை எனக்கு மகனாவே இருந்துரு, கடைசிவரை எனக்கு மகளா இருந்து. திருமணம் செஞ்சு வச்சிட்டியான்னா அவ இன்னொருத்தனுக்கு மனைவி, இன்னொருத்தனுக்கு மருமனாயிட்டான். இனி என் மகன் என் மகா அந்த உரிமை பாராட்டினா நீங்க பாவம் செய்யணும்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அவங்கள வாழ விட்டுருங்க. ஆமென், தோத்திரம். என்னமே நான் அந்த நாங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்னைக்கு திருமணம் ஒப்பந்தத்தில் வந்த உடனே தாய் தப்பம் அங்க தள்ளிடணும், இவங்க தாய் தப்பனும் தள்ளிடணும், அவங்க தாய் தப்பனும் விட்டுறணும். விடலைன்னா திருமணம் கட்டாதீங்க. என்னால் அப்பா அம்மாவை விட முடியல அப்படின்னா கல்யாணம் கட்டாதீங்க. யாரும் என்னால் அம்மா விட முடியல ஆமே அப்படின்னா கல்யாணம் கல்யாணம் கட்டிட்டு அம்மா விட முடியல அப்பா விட முடியலன்னா தயவுசெய்து திருமணத்துக்கு போடாதீங்க. ஒருவேளை உங்க அப்பா அம்மா போனதுக்கு பிற்பாடு கல்யாணத்தை கட்டி அப்பா தொலைஞ்சிட்டு போ, அதுக்கு முன்னே கட்டி தொலைச்சி ஒருத்தி வாழ்க்கையை கெடுத்து நாசம் பண்ணிடாதீங்க. ஆமே, எனக்கு அம்மா தான் பெருசு அப்பா தான் பெண்ணுனா அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் கல்யாணம் கட்டாத. ஆமே, மிக வருத்தத்தோட சொல்றேன். நான் 25 வருஷம் ஊழியத்தில் இருந்திருக்கேன். எத்தனையோ குடும்பத்தின் பிரச்சனையெல்லாம் நான் சந்திச்சிருக்கிறேன். சந்திச்சதுனால நான் அந்த வார்த்தையை சொல்றேன். ஆமே, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கல்யாணம் முடிஞ்சிட்டா மகங்கிற உறவு முறிகிறது. உங்களுக்கு வார்த்தை சொல்றேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து மரியாள் அப்போ ஆண்டவர் உயிரோடு இருக்கும்போது கூட இதோ உன் தாயும் எனக்கு தாய் கிடையாது சகரது கிடையாது அப்படின்றார். சொல்றாரா இல்லையா? அப்புறம் சிலுவையில் என்ன சொல்றாரு? அதோ உன் தாய், அதோ உன் மகன், நான் உனக்கு மகன் அல்ல அப்படின்னு சொல்றாருல்ல. ஆனா நம்ம ஆளு என்ன சொல்றோம்? ஏன் மகன் ஏன் மகா ஏன் மகா, நீ மகளை கல்யாணம் கட்டி கொடுக்காதங்கிறேன். உனக்கு மகனா இருக்குன்னா திருமணம் பார்த்து திருமணம் ஏன் கட்டி வைக்கிறான்? என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லி தானே கல்யாணம் கட்டி வைக்கிறீங்க. என் மகன் நல்லா இருக்குன்னு தானே கல்யாணம் கட்டி வைக்கீங்க. பேசுங்கம்மா ஏதாவது. அப்புறம் ஏன் உள்ள நுழையிறீங்க? அப்புறம் எதுக்கு உள்ள நுழையிறீங்க? நீ சாத்தான், அவங்க வாழ்க்கையிலையும் நுழைஞ்சேனே நீ சாத்தானே அர்த்தம். இல்லைன்னு நீ கல்யாணம் கட்டி வச்சிருக்க கூடாது. இல்லை தம்பி, என் அப்பா அம்மா எம்மா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு வேண்டாப்பா. ஆமே, அல்லேலூயா. திரும்ப திரும்ப ஆவியானவர் இருக்கிறார். அவங்கள வாழ விட்டுருங்க. என் பிள்ளை வாழணும், அதுக்கு தாய் தப்பம் தியாகம் பண்ணணும். ஆமே, அல்லேலூயா, தோத்திரம். ஏன் தாய் தோப்பனும் மருமனை கையை வச்சா, நான் சொல்றேங்க, மருமனை நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா, மருமகனை நீங்க டிஸ்டர்ப் பண்ணா மகா வாழ்க்கை பாதிக்கப்படும். மகளை டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா மரும வாழ்க்கை பாழாகும். அதை தெரிஞ்சுக்காங்க. அவன் அங்க டிஸ்டர்ப் பண்ணினா அவங்க 2 பேரும் டிஸ்டர்ப் ஆகும். அதை அறிஞ்சு நீங்க விட்டுருங்க, விலகிருங்க. ஓம்பாடு அவன்பாடு. நாங்க திருமணத்தை முடிச்சிட்டோம், சோத்திரம். கணவன் மனைவி சண்டை வரணும். கணவன் மனைவி சண்டை வரணுமா வரக்கூடாது? தூங்குறவங்க அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வர விழிச்சுதான் இருக்கீங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரணுமா வரக்கூடாதா? வரணும். சண்டை வரலைன்னா அது கோமா ஸ்டேஜ்னு இருக்கு.
நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, என்ன சண்டை போடணும்னா, சின்ன பிள்ளை சண்டை போடணும். சின்ன பிள்ளைகள் சண்டை போட்டுச்சுன்னா அடுத்த நொடியில் என்னன்னு எப்படி இருக்கும்? உடனே என்ன செய்யும்? என்னடி அடிச்சுடும், கடிக்கும் கடிக்கும், ஆ ஓ அப்படிங்கும். அடுத்து அங்க போயிட்டு வருமுன்னா கையை பிடிச்சிட்டு வாயா நம்ம 2 பேரும் விளையாடுவோமா? இந்த சண்டை தான் இருக்கணும். எந்த சண்டை இருக்கணும்? சின்ன பிள்ளை மாதிரி விளையாடணும். கல்யாணம் முடிஞ்ச உடனே பெரியாள், நான் பெரியாள், நீ பெரியாள், இதுவே இருக்கக்கூடாது. குழந்தை உள்ள வந்துடணும். குழந்தைகள் சண்டை போடும், அடுத்த நொடி ரெண்டும் அக்கா தங்கி சின்ன பிள்ளையா இருக்கு பாருங்க, சண்டை போடும். அடுத்த நொடி என்ன செய்யணும்னா உடனே பேசும், உடனே இருக்கும். ஆமா, ஒருக்கா அக்காவை பார்க்கலன்னா உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும்? எங்க அக்காவை எங்க அண்ணன் எங்கன்னு அந்த பிள்ளை அழும். ஆமே, அப்படி இருக்கணும். புரியுதுங்களா? சண்டைகள் வரும், வராம இருக்காது. எல்லார் குடும்பத்திலும் சண்டை இல்லாத ஒரு குடும்பமே கிடையாது. ஆதாம் ஏவாளே சண்டை போட்டாங்க பிள்ளைகள் விஷயத்துல. உங்களுக்கு தெரியுமா? காயினை கொன்ன விஷயத்துல உங்களுக்கு அந்த பின் சரித்திரம் தெரியாது. அப்போ புரியுதுங்களா? அதனால சண்டை வரல, எனக்கும் என் மனைவிக்கு எந்த சண்டை வரலை அப்படின்னா அவங்க சரியான அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்லைன்னு வச்சுக்காங்க. உள்ள அழுவாங்க, வெளியே நினைச்சுவாங்க, நடிப்பாங்க. இந்த நடிப்பு எதுக்கு? ஆமே, ஓப்பனா பேசிட்டு போங்க, ஓப்பனா சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. சத்தமுறை அல்லையிலே சொல்லுங்களாம். அப்ப என்ன செய்யணும்? சின்ன பிள்ளை மாதிரி ஈசாக்கு பாருங்க. ஈசாக்கு என்ன செய்யறாருன்னா, ஆமா, வீட்டை பூட்டிக்கிட்டு அவங்க சின்ன பிள்ளை விளையாண்ட மாதிரி ஓடி பிடிச்சு விளையாண்டாங்களாம். எத்தனை வயசுல அவர் கல்யாணம் பண்றாரு தெரியுமா? 40 வயசுல அவர் கல்யாணம் பண்றாரு. 60 வயசுல ஒரு பிள்ளை எடுத்து 20 வருஷம் அவருக்கு என்ன கிடையாது? பிள்ளை கிடையாது. அந்த 20 வருஷம் பிள்ளை இல்லைன்னு சொல்லி மனைவி என்ன செய்யல? குற்றப்படத்துல குறை சொல்லல. மனைவியோட எப்படிதான் விளையாடுறாரு? சந்தோஷமா ஓடி பிடிச்சு விளையாடுறாருங்க. இத பாக்குறது யாரு பாக்கா? அபிமெலேக்கு ராஜா பாக்கான். யாரு பாக்கா? அபிமெலேக்கு ராஜா பாக்கான். பாத்துராடானவன் கணவன் மனைவியா அவங்க மேல யாரும் கை வைக்காதீங்கன்னு அவன் கட்டளை போடுறான்னு பாக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்போ மனைவிக்கு குழந்தை இல்ல, குற்றப்படத்துல குறை சொல்லல, மலடின்னு சொல்லல. அதுக்கு பதிலா ஈசாக்கு என்ன பண்ணாரு தெரியுமா? தன் மலடியாகிய மனைவிக்காக கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டு மனைவிக்கு கர்த்தர் குழந்தைய கொடுத்தார். ஆமென், தோத்திரம். குறை சொல்லி குற்றப்படுத்தி டைவர்ஸுக்கு அவர் போகலன்னு பாய்க்கிறோம். அவர் கோடீஸ்வரன். அவங்க வீட்டில் எவ்வளோ பெண்கள் வேலை செய்யறாங்கன்னு பாய்க்கிறோம். ஆமென். ஆனாலும் அந்த ஒரு மனைவி, எத்தனை மனைவியும் கட்டிக்கிடலாம். அப்பாவுக்கு பல மனைவிகள் இருந்தாங்க. ஆனா ஈசாக்கு ஒரே மனைவியோட வாழ்ந்து அவர் கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்றார் என்று பாய்க்கிறோம். ஆமென். அப்ப அந்த ஒரு எத்தனை மனைவி வைக்கலாம் ஈசாக்குக்கு, ஆனா அந்த ஒரு மனைவியோட ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே மாம்சம், ஒரே எலும்பு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, அப்படி அவங்க வாழ்க்கை இருந்ததுன்னு பாய்க்கிறோம். அப்படி அவங்க வாழ்க்கை இருந்ததுன்னு பாய்க்கிறோம். அப்போ ஒரே மாம்சம் தான். அப்போ அந்த மாம்சம், கணவனுடைய மாம்சம், ஆமே, அது அதிகாரி மனைவி. மனைவியினுடைய மாம்சத்துக்கு அதிகாரி யாரு? கணவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அப்ப மனைவியுடைய சரீரம் முழுவதும் நான் தான் அதிபதினா, அடிக்க உதைக்க அவங்கள வேதனைப்படுத்தல, எவ்வளவு அவங்கள சந்தோஷமா வச்சிருக்கணும், அன்பா வச்சிருக்கணும், அந்த வழியில பண்ணணும். அதுதான் பாய்க்கிறோம். அந்த சரீரம் முழுவதும் அரெஸ்ட் ஆயிரும் பாய்க்கிறோம். நம்ம எதை விதைக்கமோ அதையே அறுப்போம். கணவன் எதை விதைக்கானோ அதையே அறுப்பான். மனைவி எதை விதைக்காலோ அதையே அவங்க அறுப்பார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனா பைபிள் சொல்லுது, நீதிமொழி 18:22 பாருங்க. மனைவியை கண்டடிக்கிறவன் போடுமா, மனைவியானவள் மனைவியை கண்டடைக்கிறவன் நன்மையானதை கண்டடைக்கிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக் கொள்கிறான். அப்ப மனைவி கர்த்தர் தருகிற ஒரு நன்மை. ஆமென், அல்லேலூயா. மனைவி கர்த்தர் தருகிற ஒரு நன்மை என்று பாய்க்கிறோம். அவள் ஒரு நன்மை என்று பாய்க்கிறோம். அது கர்த்தர் தருகிற நன்மை. ஆனா அந்த நன்மை அது சொல்லப்படுக. நீதிமொழி 31:12 போடுங்க பார்க்கலாம். நீதிமொழி புஸ்தகம் 31:12 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி 31:12.
ம். ஆ. அல்லேலூயா. இங்க இருக்கிற மனைவிமார்கள், நீங்க உங்க கணவனுக்கு உங்க மனச்சாட்சி சொல்லட்டும், நான் அவருக்கு ஒரு நாள் கூட தீங்கு செய்ய என் மனசுல வரல, இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே, முடிஞ்சு போச்சு. இவர்கிட்ட வந்து மாட்டேனே, முடிஞ்சது. இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு எப்படி இருப்பா? எப்படி இருப்பா? லெப்ட் ரைட்டு எப்படியா இருப்பா? நம்ம அந்த வசனத்தை பாருங்கம்மா. பாக்கியவாதிகளே, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். அதனாலதான் மனைவி கனிதரும் திராட்சை, அந்த 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 திராட்சை செடி, அந்த கொடி எதை தான் கொடுக்கும்? முள்ள கொடுக்காது. எதை கொடுக்கும்? வாழ்நாள் முழுவதும் என்னத்தை கொடுத்துட்டே இருக்கும்? ஆமா, நன்மையே. அந்த சரீரத்தில் என்ன வந்துட்டே இருக்கும்? தீமை என்ன செய்யாது? ஆமா, தீமை வராதுன்னா என்ன கஷ்டம் நஷ்டம் இருந்தாலும் ஆப்போசிட்டா என்ன செய்ய மாட்டாங்க? பேச மாட்டாங்க. தீமை வந்தாலும் அந்த தீமையை இவங்க இருக்க நன்மை வென்றுவிடும். அவர் தீமை செய்யட்டும், இவங்க நன்மை செய்யும் போது தீமை அடிபட்டு போகும். அடுத்த சொன்ன எப்படி பண்ணிட்டீரா, நான் வாரோம், நான் நீர் இங்க பிரேக் அடிக்கிறா, ஆஹா இங்க அடிக்கிற, நான் அங்க பிரேக் அடிக்கிறேன். அப்பனா என்ன இல்லை? மனைவிட்ட நன்மை இல்லை. ரெண்டு பேரும் பிரேக் அடிச்சுட்டு எங்க போறிய? அவரு லெப்ட் பிரேக் அடிக்காரு, நீ ரைட்டு பிரேக் அடிச்சேன்னா உங்க வண்டி எங்க பிரயாணப்படும்? அது நின்னிடத்திலேயே தான் நிற்கும். வாழ்க்கையின் பிரயாணம் க்ளோஸ் ஆகி போயிடும். ஆமென், சோத்திரம். ஒரே சரீரத்துல பழி வாங்கக்கூடாது. ஒரே சரீரம் தானே? அல்லேலூயா. ரெண்டும் ஒரு சரீரம் தானம்மா. வச்சுக்கிடுறேன். இப்படி பண்ணிட்டியா? உங்க அப்பா அம்மா பண்ணிட்டாங்களா? நீ பண்ணிட்டியா? ஆமே, தோத்திரம். பழி வாங்க கூடாது. ஒரே சரீரத்துல பழி வாங்கும் எண்ணம் வராது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறதுன்னா, அவ உயிரோடு வாழும் நாளெல்லாம் அவ எப்படி இருப்பா? எப்படி இருப்பா? தீமை அல்ல, நன்மையே. அப்படின்னா புருஷன் தீமையே செய்யட்டும், மனைவி நன்மையே செய். மனைவி என்ன செய்? நன்மையே செய். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்படி பைபிள் வசனம் இருக்கா இல்லையா? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஆமென், அல்லேலூயா. ஒருபோதும் தீமைக்கு தீமையை செய்யாதீங்க, தீமையோடு எதிர்த்து நிற்காதீங்க. ஆமென். அப்ப கர்த்தர் ஒருத்தனுக்கு நன்மை கொடுக்கிறார். அவர் நன்மை கொடுக்கிறார். அது காலம் முழுவதும். ஆமென். நல்ல மரத்திலிருந்து காலம் முழுவதும் என்ன கனி தான் வரும்? நல்ல கனி தான் வரும். கெட்ட மரத்திலிருந்து காலம் முழுவதும் என்னதான் வரும்? கெட்ட கனி தான் வரும். அப்ப கர்த்தரை பார்க்க. அப்ப என்னதான் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்ன செய்யணும்? மனைவியை கர்த்தர் சொல்லும் பொழுது நீ நன்மையே செய், நன்மை செய்ய படியுங்கள். கர்த்தர் அவர் யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சாரு? ஆமே, நன்றி இல்லாதவர்களுக்கு, துரோகிகளுக்கும் அவர் என்ன செஞ்சாராம்? நன்மையே செய்தாராம். அப்போ நம்ம சரீரங்க இது, ஏன் சரீரம். ஆமென், தோத்திரம். அல்லேலூயா. சோதர பிரச்சனை வந்துட்டு அப்போ என்ன சொன்ன? சோறு பொங்க மாட்டேன், வரமாட்டேன் அப்படி சொல்ற. அப்பனா நன்மை இல்லைன்னு அர்த்தம். எப்போதும் போல கணவனுக்கு போகக்கூடிய நன்மையை மனைவி என்ன செய்யக்கூடாது? தடுக்க கூடாது. அதான் நான் சொன்னேன், மனைவி மூலம் போகக்கூடிய நன்மையை தடுத்தா நீ பாவம் செய்கிறாள். கணவன் மூலம் வரக்கூடிய நன்மையை கணவன் தடுத்தா அவன் பாவம் செய்கிறான். பாவத்தின் சம்பளம் வாழ்க்கை. நீங்க தான் இழந்து போயிருவீங்க. கர்த்தர் நன்மை தந்துட்டாரு, அதை நம்ம ஞானமா பாதுகாத்து கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் அங்க சொல்லுகிறான்னு பாய்க்கிறோம். தோத்திரம். அல்லேலூயா. ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 900 எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? 930 வருஷம் வாழ்ந்தான். மனைவியை மாத்தினானா? அதே மனைவி எத்தனை பிள்ளை பெத்தான்? ஆமே, ஆதாம் ஏவாள் எந்த இடத்துல சண்டை போட்டாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறதா?
அவங்க பிரிஞ்சாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறதா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இது நமக்கு ஒரு பாடமா எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க. அதனாலதான் அதனாலதான் அந்த வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க, இந்த அடைக்கலான் குருவி. அப்போ குருவிகள் என்னது எங்க கூடு கட்டும்? கர்த்தர் ஆசீர்வதித்த, கர்த்தர் சாரத்தினால் நிறைத்திருக்கிற கேதுரு மரத்தில் அது கூடு கட்டும், கூடுகள் கட்டும். அப்ப 2 குருவிகிட்ட கூடு கட்டன்னா ஒரு மனம் ஒற்றுமை இருக்கணும்ல, அப்பதானே கூடு கட்ட முடியும் இல்லையா? அவங்க வாழ்க்கையில 2 ஒரு மனப்பட்டாதான் இணையவும் முடியும். ஆமே, அந்த இணைந்து கூடு கட்டி இணைந்து எதிர்கால சந்ததி அது உருவாக்க முடியும்னு பார்க்கிறோம். நீங்க பாருங்க, இந்த குருவி எங்க கூடு கட்டுதான் பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 84வது சங்கீதத்துல நீங்க 3வது வசனத்தை படிங்க, போடுங்க பார்க்கலாம், வாசிங்க. என் ராஜாவும் என் தேவனுமாகிய பீடங்களாண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. இது கூடு எங்க கட்டுது பாருங்க, சேஃப்டியான இடத்துல கூடு கட்டுது. ஆமே, அல்லேலூயா. எவ்வளவோ பறவைகள் எல்லாம் இருக்குதுங்க. அது எங்கெல்லாம் கூடு கட்டுன்னு நான் சொன்னேன். சிலது மரத்தில் கட்டும், சிலது குழி தோண்டி அங்கே போட்டு எங்கெல்லாமோ பண்ணிட்டு இருக்கு. ஆனால் இந்த குருவி மட்டும் கூடு எங்கே கொண்டு கட்டுது? கர்த்தருடைய சாரத்தினால் நிறைந்த, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாதுகாப்பான இடத்துல கொண்டு என்ன செய்யுது? அது கூடு கட்டுகிறது, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ள இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. அப்போ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கூடு கட்டிச்சு குருவி தன் குஞ்சுகளை வைக்கும், அதுக்கு கூடு கிடைக்கும், குஞ்சுகளை வைக்கும். அப்ப 2 குருவிக்கும் எவ்வளவு ஒற்றுமை, எவ்வளவு ஒரு மனம். ஆமேன். அது கூடு கட்டுறதுல இருந்து, அது முட்டை விடுறதுல இருந்து, அந்த குருவி குஞ்சுகளை அது பறக்க விடுற வரைக்கும் அது எவ்வளவு ஒற்றுமையா இருந்து அந்த காரியத்தை செய்கிறது. ஆமேன், அல்லேலூயா. அந்த குருவி கிட்ட இருக்கிற ஒரு மனம் ஒற்றுமை இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா? ஆமேன், அல்லேலூயா. வீடு கட்டக்கூடிய இடம் இருக்கிறப்பா, அழகா சேஃப்டியான பாதுகாப்பான இடத்துல அது என்ன செய்யுது? தன் வீடை என்ன செய்யுது? அது கட்டுகிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஆமேன், அல்லேலூயா. நீங்க ரூத் 4:11 போடுங்க பார்க்க. ரூத் 4:11 பாருங்க. ஸ்தோத்திரம். ரூத் 4:11 பாடுங்க. சீக்கிரம் நேரம் போயிட்டு இருக்கு பாருங்க. ரூத் 4:11 என்ன சொல்லப்படுறது? 2 பேராகிய ராகேல். ராகேல் யாரு? லேயாள் யாரு? லேயாள் ராகேல். இவங்க மூலம்தான் இந்த பூமியில சந்ததி உருவாகி இருக்கிறது. யாக்கோப்பினுடைய ஆமேன் மனைவிதான் ராகேல். அது சொல்லப்பட்டிருக்கிற என்ன? 2 பேராகி ராகேலை போல லேயாலை போல வாழ்ந்திருக்க செய்வார். எப்ராபித்தில் பார்க்கிறோம் இருப்பா, நீ என்ன செஞ்சா அவளால வீடு கட்டப்படுவதாக. ஒன்னு நான் சொல்றேன் பாருங்க, சங்கீதம் 127:1, கர்த்தர் கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. அப்படின்னா நல்லா கவனிங்க, குடும்பத்தை கட்டுகிறது கர்த்தர் கட்டணும். ஆமேன். குடும்ப வாழ்க்கையை ஒரு கணவன் மனைவியை ஆமே இணைத்து அவங்க வாழ்க்கையை கர்த்தர் நின்று கட்டணும். இந்த குருவிகள் கூடு எங்க கட்டப்பட்டது? கர்த்தருடைய ஆலயத்தில் கட்டப்பட்டது. கர்த்தர் கட்டணும். ஆமேன். நீங்க ஆமா 2 பேர் வாழ்க்கை ஜீவியம் வாழ்க்கையை கர்த்தர் கட்டணும். 2 பேரும் ஆமா ஒரு மனம் பட்டு ஒன்னு நின்றுட்டாங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்னாம் நடக்காது. கர்த்தர் கட்டிட்டா அதை யாரும் இடிக்க முடியாது. ஆமேன். அவர் கட்டினா யாரும் இடிக்க முடியாது, இடிக்க முடியாது. ஆமேன், அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வாழ்க்கை கட்டிட்டாருன்னா நீங்க சும்மா செங்கல் சிமெண்ட் கல் வாங்கி ஒரு சாதாரண வீடை ஈஸியா கட்டிடலாம். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப யாக்கோபின் வீட்டை கர்த்தர் கட்டுறாரு. கட்டிட்டு மாமா வீட்டுல தான் இருக்கான். என்ன செய்யறான்? மாமா வீட்டுல இருக்கான். இப்போ வாமா இருந்தது போதும், நம்ம என்ன செய்யணும், தனியா போயிடுவோம் அப்படி சொல்லிட்டு கூப்பிடுறான். உடனே இந்த லேயாளும் ராகேலும் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஏனி என் தகப்பனோட எங்களுக்கு பங்கும் இல்லை பாகம் இல்லை. கணவனை கூப்பிட்டுட்டு என்ன செஞ்சிட்டாளுவ? அவங்க தாய் அவன் சொல்றான். அந்த வசனத்தை வாசிக்கிங்களா? எங்க இருக்குன்னு எடுத்து என்ன சொல்றான்? அந்த ஆதியாகமோ 30வது அதிகாரத்தில் அந்த சொல்றாங்க. அதை பாருங்க பார்க்கலாம். அந்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்க பார்க்கலாம்.
அவ என்ன சொல்றா? எனி சோத்திரம், எங்க தகப்பனோட இதுவும் இல்லை, வாங்க போவுன்னு சொல்றாரா இல்லையா? சோத்திரம். சரி, 31வது அதிகாரமா? என்னால் இயன்ற மட்டும் நான் சம்பாத்தியம் பண்ணேன்னு சொல்றேன் பாருங்க. நில்லுங்க. 16 நினைக்கிறேன். ஆகையால் தேவன் தகப்பனிடத்தில் ஐஸ்வர்யம் நமக்கு பிள்ளைகளும் இப்படி இருக்க தேவன் நமக்கு சொன்ன, அவர் சொல்றாரு பாருங்க, தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். அப்பொழுது அப்ப என்ன செஞ்சிட்டாள்வ? இவ்வளவு என்ன சொல்றாள்வ? எங்க அப்பா என்ன செஞ்சாரு பண்ணட்டும், இப்ப தேவன் உமக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீர் செய்யும், நாங்க உங்க கூடயே வந்துடும். லாபானையும் ஆமே அப்பா அம்மா விட்டுட்டு யார் கூட 2 பேரும் வந்துட்டாங்க? யாக்கோப்போட கூட வந்துட்டாங்க. ஆமே. அப்போ என் எலும்பும் என் மாம்சமும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. ஆமேன், அல்லேலூயா. அப்ப தாயும் தகப்பனையும் விட்டு கணவனும் மனைவியும் வந்துடும். ஆமே. நான் அம்மா வீட்டில் தான் இருப்பேன் நீ சொன்னீன்னா தயவு செய்து திருமணம் செய்யாத. நான் எங்க அம்மா அப்பா வீட்டில் தான் இருப்பேன் நீ சொன்னீன்னா தயவு செய்து திருமணம் கட்டாதீங்க. என்னைக்கு அம்மா அப்பா இந்த உலகத்தை விட்டு போறாங்களோ அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் முடிக்கணும் முடிச்சுக்காங்க. ஆமே. அது வரைக்கும் திருமணம் கட்டாதீங்க. என் வாழ்க்கையில் கண்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த திருமணம் கர்த்தரால் தான் நடந்ததுன்னு பார்க்கிறோம். ஆனா அழகா நான் போன உடனே அப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் 2 பேரும் வெளியேறி வருகிறத நம்ம பார்க்கின்றோம். வாசிங்க. அதற்கு ராகேலும் லேயாலும் நெல்லு பாரு, எங்க தகப்பன் வீட்டுல இனி பங்கும் உண்டோ, நாங்கள் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தை எல்லாம் வாயில. புத்திசாலி பிள்ளைகள். ஆமென். கணவன் மனைவி ஆயிடுச்சுன்னா உங்க குடும்பத்தை கட்ட பார்க்கணும். இப்ப யாக்கோப்பு சொல்றான், ஒரு இடத்துல சொல்லுவான், 30வது அதிகாரத்துல நினைக்க 30-31 அவன் சொல்றான், இதுவரை உமக்கு வேலை செஞ்சுட்டேன், இனி என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். ஆதியாகமம் 30-31 சொல்வாரு பாய்க்கிறோம். புரியுதுங்களா? இனி என் குடும்பத்தை பார்க்கணும். அப்ப திருமணம் ஆயிடுச்சுன்னா என்ன செஞ்சோம், என்ன அப்பா அம்மா வீடு அப்படி இருக்க கூடாது. உங்க வாழ்க்கையில புதிய சந்ததி உருவாக்கி உங்க குடும்பத்தை கட்டுறதுதான் புத்திசாலியான பெண், புத்திசாலியான ஆண்கள். ஆமென், அல்லேலூயா. என்னன்னா அம்மா அம்மா என்ன அப்பா அப்பான்னா தயவு செய்து திருமண வாழ்க்கையிலேயே இணையாதீங்க. ஆமென். அப்பா அம்மா போன பிற்பாடு திருமணம் கட்டி வாழ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அப்படி வாழுங்க. அல்லேலூயா. நான் அம்மா விட முடியாது, நான் அப்பா விட முடியாதுன்னா கல்யாணம் ஏன் கட்டினீங்க? இப்ப கல்யாணம் நடத்தி வைக்கும் போது தாய் தகப்பனை விட்டுன்னு தானே வாரீங்க. ஆமென், அல்லேலூயா. பைபிள்ல சொல்லத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, அப்ப முதல்ல அந்த குருவி அவன் சொல்றான், நான் தனித்த குருவியை போல தூக்கம் இல்லை. ஆமென். மனுஷன் தனிமையா இருந்தா அதனால் சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது ஒண்டியா இருந்து விழுந்தா தூக்கி விட என்ன இல்லை, துணை இல்லையே. ஆமென். அப்ப துணை ஆண்டவர் கொடுக்குற துணை நமக்கு வேணும். ஆமென். நீ வினையை பிடிச்சிடக்கூடாது, கர்த்தர் தர்ற துணையை பிடிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த துணை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாருன்னு பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் அது கொடுப்பார். அப்போ இவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் தனித்திருக்கிற குருவில தூக்கம் இல்லாமல் இருந்தேன். அப்போ அப்படி அந்த மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதான் மனுஷன் தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, ஏற்ற துணையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. எப்போ ஆதாமுக்கு நல்ல தூக்கம் வந்து தெரியுமா? ஏற்ற துணையே ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் போது தான் நல்லா தூங்கி நல்லா முழிச்சான்னு என்று பார்க்கிறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நல்லவர். அப்படின்னா உனக்கு திருமண காரியங்கள் பேசுறாங்க, திருமண காரியங்கள் பண்றாங்கன்னா உனக்கு தூக்கம் வரலன்னா சம்திங் ராங். நல்லா தூங்கிட்டேன்னா ஏற்ற துணை வருதுன்னு அடையாளம் வச்சுக்கோ. திருமணத்தை பற்றி பேசுகிறாங்க, யாராக என்னதான் எல்லாத்தையும் நான் பொதுவாக சொல்கிறேன். அப்போ நீ நல்லா தூங்கி முழிச்சிட்டியன்னா என்ன செய்யறான்னா ஏற்ற துணை உங்ககிட்ட வருதுன்னு அர்த்தம். உனக்கு தூக்கமே இல்லைன்னா பிரச்சனை தான். போ, கர்த்தர் நல்லவர். ஆமென், அல்லேலூயா. அப்போ தனித்த குருவியால் கூடு கட்ட முடியாது.
ஆமே. குருவிகள் கூடு கட்டும். கெட்டுற இடம் மற்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன ரெண்டு காரியத்தை வேகமா சொல்லி முடிச்சிருந்தேன். அடுத்தது நீதிமொழி புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 8வது வசனம் வாசிங்க. நீதிமொழி புஸ்தகம் 27:8, 27:8, 24 போட்டிருக்கான். தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். தன் கூட்டம்னா அதாவது இதுக்கு இந்த குருவிக்கு என்ன இல்லைன்னா இது சொல்லப்பட குருவிகள்னு எழுதப்படல. இது என்ன தன் கூட்டை விட்டு அலைகிற குருவிகள் எழுதப்படல, குருவின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னு இந்த குருவிக்கு என்ன இல்லை? கூடு இல்லை, வீடு இல்லை. ஆமே. அதனால கூடு இல்லை, வீடு இல்லை. அதனால இது என்ன செஞ்சிட்டு இருக்கு? தன் வீட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ அலைந்து திரிகிற ஒரு கூடு இல்லாம அது அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அப்படி போல ஒரு மனுஷன் தனக்குன்னு ஒரு ஸ்தானம் வந்த பிற்பாடு அந்த ஸ்தானத்தை ஒரு மனுஷன் விட்டானால் அவன் அலைந்து திரிகிற குருவிகளை போல இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க. லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல தகப்பன் மகன், தகப்பனுடைய ஸ்தானம் செம்மையா இருக்கு, அழகா இருக்குதுன்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல மகன் என்ன பண்ணுகிறான்னா, மகன் என்கிற ஒரு ஸ்தானத்தை அவன் விட்டுட்டு அவன் போறான்னு பார்க்கிறோம். போனா அவனுக்கு தங்க இடம் இல்லை. ஆமே. சாப்பிட சாப்பாடு இல்லை, உண்ண உணவு இல்லை. ஆமே. பன்றிகள் தின்ற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. எப்போ தகப்பன் மகன் என்கிற அந்த ஸ்தானம் முறிந்த உடனே அங்கே நடப்பதை பாருங்க. அப்போ மகன் என்கிற ஸ்தானத்தை விட்ட உடனே ஒரு கூலி ஆளுக்கு கிட்ட போய் பன்னி மேய்க்கிற இடத்துல போறான்னு பார்க்கிறோம். தங்க பன்னிக்கு வீடு கட்டி வச்சிருப்பாங்களே, சும்மா தான் இருக்கும், அந்த இடத்துல தான் தங்கணும். வீடு இல்லை, கூடு இல்லை, ஒன்றும் இல்லை, அலைஞ்சு திரிகிறான் மனுஷனா இருக்கிறான், சாப்பாடு கூட இல்லை என்று பார்க்கிறோம். ஆமென். ஒரு நேரம் நினைக்கிறான், அடே எங்க அப்பா எப்படி இருக்கார், வீட்டில் எப்படி இருக்குது, அந்த ஸ்தானத்தை நான் விட்டுட்டேனே. அப்போ அவன் சொல்றான், ஸ்தானம் போனதான். அப்பாட்ட வந்து சொல்றான், அப்பா பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன பண்ணிட்டேன், இனி உம்முடைய இழந்துட்டேன், ஸ்தானம் போயிட்டு உம்முடைய வீட்டில் என்னை எப்படி வைத்துக் கொள்ளும்? அப்ப கூலிக்காரனா வைத்து வேலைக்காரனை வைத்துக் கொள்ளும். அந்த வீட்டில் அவன் எப்படி இருந்தான்? அந்த வீட்டில் அவன் எப்படி இருந்தான்? உரிமையாளரா இருந்தான், எஜமானனா இருந்தான். ஆமே. எஜமானனா இருந்தான், உரிமையாளரா இருந்தான், வேலைக்காரனா கூலிக்காரனா அல்ல. ஆனா இவன் என்ன இழந்துட்டான்? சாணத்தை இழந்துட்டான். அந்த சாணத்தை இழந்துட்டேன்னா நீ எப்படி போயிடுவா? கூலிக்காரன் வேலைக்காரனா மாறிடும். அந்த சாணத்தை விட்டுறாதா? அந்த தகப்பன் மகன் அந்த உறவு, அந்த ஸ்தானம் நம்மளை விட்டு பெயரக்கூடாது. அல்லேலூயா. போச்சுன்னா அலைந்து திரிகிற குருவியை போலதான் இருப்பா வாழ்க்கை. ஆமே. அல்லேலூயா. குடும்பத்துல தாய் தகப்பனுக்குள்ள உறவு அருந்து போயிடக்கூடாது. ஆமே. அல்லேலூயா. இது மகன் தகப்பன். இப்ப கணவன் மனைவி எடுத்துக்க பார்க்கலாம். ஆமா, அதான் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு காரியம். கணவன் மனைவின்னா அகாசுவர் ராஜா வஸ்தி, வஸ்தி. அப்ப அகாசுவர் ராஜா மூலம்தான் வஸ்தி என்கிற ராணி என்கிற பட்டம் கொடுக்கப்படுகிறது. அந்த பட்டம் அவன் மனைவி. அப்ப கணவன் மனைவி என்கிற ஸ்தானம், இவன் மனைவி என்கிற ஸ்தானம் போன உடனே மற்ற மனுஷியை போல சாதாரண மனுஷியா மாறிவிடுகிறாமே. அல்லேலூயா. தோத்திரம். இப்ப ராணியா இருக்கும்போது அவளுக்கு தனி அரண்மனை, ராஜா கிட்ட எப்பவும் போகலாம் வரலாம். ஆமா, எவ்வளோ கை காட்டினா 1000 ஆள் வரும் போகும் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த ஸ்தானம் போன உடனே அவ மற்ற பெண்களை போல என்ன உண்டோ அதைத்தான் அவ சாப்பிட்டா புசிச்சா இருந்தாள் என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அந்த ஸ்தானத்தை விட்டுறாதீங்க. அதே மாதிரி தாய் தகப்பனா அவங்க திருமணம் ஆயிட்டா அவங்க சாணத்துல நீங்க இருந்துக்காங்க. தாய் தப்ப ஒரு சாணம் இருக்குது, அந்த சாணத்தை விட்டு அது கீழே இறங்கி வராதிங்க. ஆமீன். பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அத்தனை வேலையும் செய்யுங்க. ஆமீன். பரவாயில்லப்பா என்ன செய்யட்டும், மருமம் திட்டட்டும், என் மகளை நீங்க நல்லா வச்சுக்காங்க. கையில் ஒருத்தர் அல்லையிலே சொல்லுங்க.
என் மகளை நீங்கள் என்ன பண்ணிக்காங்க, நல்லா வச்சுக்காங்க, எங்களை விட்டு கவலைப்படாதீங்க. ஆமே தோத்திரம். சில ஆள் நானுமே நல்லா இருக்க மாட்டேன், நீயும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஆமே அப்படி ஒரு சபக்கடலாக இருக்கக்கூடாது. நல்ல விதையுங்க. நீங்கள் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆமே அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். அப்பனா கணவன் அவன் ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது. ஆமே மனைவியும் அவன் ஸ்தானத்தை என்ன செய்யக்கூடாது, விட்டுவிட கூடாதுன்னு பாய்க்கிறோம். பாருங்க யூதா 1:6 ஆதி மேன்மையை விட்டுட்டாங்க. இந்த லூசிபர் என்ன பண்ணிட்டான், பரலோகத்தின் மேன்மையை என்ன செஞ்சிட்டான், விட்டுட்டான். இப்ப என்ன செய்யறான், அலைந்து திரிகிற குருவியை போலதான் என்ன செய்யறான், ஆமா கெர்ச்சிக்கிற சிங்கம் போல அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப பிசாசுக்கு ஆண்டவர் அழகான பரலோகத்துல வீடு, நல்ல வீடு வச்சு அந்த வீட்டை விட்டுட்டான், அந்த மேன்மை விட்ட எல்லாத்தையும் விட்டுட்டான். இப்ப அவனுக்கு வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அலைந்து திரிகிற குருவியை போல நான் சொல்றான். பிசாசை பார்த்து கேட்க, நீ எங்க இருந்து வரா, இந்த பூமி எங்க நான் என்ன பண்ணினேன், சுத்திக்கிட்டு அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆதி மேன்மை விட்ட உடனே அவன் சொல்றான், நான் அலைந்து திரிகிற குருவியை போல அலைந்து திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். என்னைக்கு கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, உன் ஸ்தானத்தை விட்டேன்னா நீ அலைந்து திரிகிற குருவியை போலதான் இருப்பா, நிம்மதியற்று இருப்பா, சமாதானமற்று இருப்பா. ஆமென். மன உளைச்சல்ல இருப்பா. அலைச்சல், மன உளைச்சல், இதுதான் இருக்குன்னு பாய்க்கிறோம். நித்திரை இல்லாம இருப்பா, சந்தோஷம் இல்லாம இருப்பா. சாணம் போயிடுச்சுன்னா முடிஞ்சதுன்னு பாய்க்கிறோம். அதனாலதான் தன் சாணத்தை விடாதா, சாணத்தை விடுறதும் ஒண்ணுதான், கூட்ட விடுறதும் ஒண்ணுதான் பாய்க்கிறோம். கைகளை சொல்லுங்க பாய்க்கலாம். அல்லேலூயா. அப்ப எனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு, அந்த ஸ்தானத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமே விட்டுறக்கூடாது. அல்லேலூயா, ஆமே அல்லேலூயா. அப்ப அவரவருக்கு ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கார். அந்த ஸ்தானத்தை விட்டுட்டேன்னா வேதம் சொல்லுது, அலைந்து திரிகிற குருவியை போல இருப்பாய். ஆமே அலைஞ்சு கொண்டே இருப்பாய். அப்புறம் பாடணும், என் அலைச்சல்களை அறிந்திருக்கிறீன்னு சொல்ல விட. அடுத்தால ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிருந்தேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது ஆமா நீதிமொழி புஸ்தகம் 26வது அதிகாரத்தில் 2வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். ஆமென். காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காது. சரி, பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை படிச்சீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, உன்னை சபிப்பவர்களை நான் நினைச்சுவேன், சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்ல. அப்ப பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, நியாயப்பிரமாணம் கொலைக்கு கொலை, சபிச்சானா சபிச்சிருன்னு சொல்லுது. ஆனா கிருபையின் பிரமாணம் அப்படி சொல்லலாம். ஆமே சீனாய் மலை என்ன சொல்லுது, கொலை செய், கண்ணுக்கு கண்ணு, கைக்கு கை எடுத்துருன்னு சொல்லுது. ஆனா கல்வாரி மலை அப்படி சொல்லல. கல்வாரி மலை என்ன சொல்லுது, சபிப்பவர்கள் சபிக்க வேண்டான்னு சொல்லுது. என்ன சொல்லுது, மத்தேயு 5வது அதிகாரத்தில் 44வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். போடுங்க பார்க்கலாம். மத்தேயு 5வது அதிகாரத்தில் 44வது வசனம் வாசிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சபிப்பவர்களை, அப்போ பழைய ஏற்பாடு என்ன சொல்லுது, சபிப்பவர்களை சபிப்பார். ஆனா புதிய ஏற்பாடு என்ன சொல்லுது, சபிப்பவர்களை ஆசீர்வதிங்கள். அதான் நல்லா கவனத்தில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் பாய்க்கிறோம். நம்ம என்ன சொன்னோம்னா, அதான் பேதுரு அழகா சொல்றார். 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 9வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். பேதுரு அழகா பரிசுத்த ஆவியானவர் ஏவப்பட்டு எழுதி வச்சிருக்கு பாருங்க. 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் 9வது வசனம் பாருங்க. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனம் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆகவே நீங்கள் ஆசீர்வதிங்கள், சபியாதிருங்கள். அல்லேலூயா. நம்ம யாரா, புதிய ஏற்பாட்டு இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்ட நம்மளாம் யாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ நம்ம யாரை என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும், அவங்கள ஆசீர்வதிக்கணும். நம்ம ஆசீர்வதிக்கணும். ஆமே நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆமே ஆமே அல்லேலூயா. பிள்ளையாம் தீர்க்கதரிசி அவன் பாலாக்ராச்சு பணம் கொடுத்து அவங்கள சபிக்க சொன்னான். ஆமேன். ஏசுரப்பா பார்த்தாரு,
சபிக்க சொன்னவனையே ஆசீர்வதிக்க வைச்சார். ஆமேன். நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். ஆமேன். நம்ம எதுவும் பண்ணலை. பாலாக் ராஜாவுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் எந்த தீங்கும் பண்ணலை. ஆனால் அவன் தான் தீமை செய்ய வந்தான்னு பார்க்கிறோம். ஆள் அனுப்பினான்னு பார்க்கிறோம். அவன் அனுப்பின ஆளையே கர்த்தர் 3 முறை ஆசீர்வதிக்க வைச்சார். ஆமேன். உனக்கு விரோதமாக சாபம் போட இல்லை சாபம் சொல்ல வந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றிடுவார். ஆமாம். அப்போ ஏன்னா அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். அவர்களையும் என்ன செய்ய ஆசீர்வதி 3 முறை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பாருங்க, சவுல் தாவீதை எடுத்துக்காங்க. சவுல் ராஜா தாவீதை சபிக்கிறான். தாவீது என்ன செய்றான்? சபிக்கிறான். ஆனா தாவீது சவுலை ஆசீர்வதிக்கிறான். ஆமென். அவர் உயிரோடு இருக்கணும், அவர் நல்லா இருக்கணும். அவன் சொல்றான், அவன் நாசமா போகணும், அவன் உயிர் வாழக்கூடாது, அவன் சாகணும் அப்படின்னு சவுல் சொல்றான்னு பார்க்கிறோம். ஆனா தாவீது சொல்றான், அவர் நல்லா இருக்கணும், அவர் நன்றாக இருக்கணும், அவர் ஆசீர்வாதமா இருக்கணும். இது தாவீது கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அதனாலதான் 1 சாமுவேல் 24வது அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது என்ன செஞ்சான்னா, தீமை செய்ய தாவீதுக்கு கிடைச்சாலும் அவன் நன்மையை தான் சவுலுக்கு செய்தான். அதனாலதான் அவன் சொல்றான், நான் உனக்கு தீமை செஞ்சேன் தாவீதே, நான் உனக்கு தீமை செஞ்சேன், நீ எனக்கு என்ன செஞ்சா? நன்மை செஞ்சா. நிச்சயமாகவே நீ இஸ்ரவேல்ல ராஜாவாக இருப்பா அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லிட்டு 1 சாமுவேல் 26-25 பாருங்க, எந்த தாவீதை சபித்தானோ அந்த தாவீதை அவன் ஆசீர்வதிக்கிறான். 1 சாமுவேல் 26-25 பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவா. ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. புரியுதா? தாவீது ஒரு இடத்துலையும் தனக்கு தீங்கு செஞ்ச சவுலை சபிக்கல, நாசமா போன்னு சொல்லல, அழியன்னு சொல்லல, அவர் நல்லா இருக்கணும், நன்றாக இருக்கணும் தான் சொன்னார். ஆமென். நம்ம தாவீது ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் சபிக்கல, நாசமா போன்னு சொல்லல. நீங்களும் என்ன செய்யாதீங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஒருபோதும் யாரும் என்ன செய்யாதீங்க? சபியாதீருங்கள். ஆமென். நாசமா போன்னு சொல்லாதீங்க, நன்றாக இருங்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம அவங்கள சபிச்சா அவங்கள நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் புதிய ஏற்பாடுன்னு பார்க்கிறோம். இதான் என்னது? புதிய ஏற்பாடுன்னு பார்க்கிறோம். அப்ப நீ ஆசீர்வதிச்சுட்டே இருந்தா எத்தனை பேர் உனக்கு சாபம் போட்டாலும் அந்த சாபம் உனக்கு ஆசீர்வாதமா வரும். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா.